உங்கள எத்தனை பேரு எக்ஸல்ல பல மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? காப்பி பண்றதா இருக்கட்டும், பேஸ்ட் பண்றதா இருக்கட்டும், ஃபார்முலாஸை ஃபிக்ஸ் பண்றதா இருக்கட்டும், எல்லாத்தையும் பண்ணி முடிச்சு கடைசியில எவ்வளவு பேர் எரர் மட்டும் வாங்குறீங்க? சி, இன்னைக்கு நீங்க எக்ஸல்ல பல மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? அதை எல்லாத்தையுமே செகண்ட்ஸ்ல, மினிட்ஸ்ல முடிக்க முடியும் அப்படின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? அதுவும் ஒரு ஃபார்முலா கூட இல்லாம வாய்ஸ் மெசேஜ்ல முடிக்க முடியும் அப்படின்னா நம்புவீங்களா? இன்னும் கொஞ்ச காலத்துல பாத்தீங்க அப்படின்னா, யாரெல்லாம் தெரியாம எக்ஸல் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களோ, உங்களுடைய வேலைகளை யாரெல்லாம் தெரிஞ்சு எக்ஸல் யூஸ் பண்றாங்களோ அவங்க ரீப்ளேஸ் பண்ணிடுவாங்க. உங்க ஜாப் ரிஸ்க்ல இருக்கு. அலர்ட் ஆயிக்கோங்க. இன்னைக்கு இந்த வீடியோல 5 மணி நேரம் எக்ஸலை யூஸ் பண்ணி நீங்க பண்ற ஒரு ஒர்க்கை எப்படி 5 நிமிஷத்துல யூஸ் பண்ணி பண்ணலாம் அப்படின்றது டாப் 5 ஏஐ டூல்ஸ், இண்டஸ்ட்ரியில இருக்கிற டாப் 5 ஏஐ டூல்ஸ் உங்களுடைய வேலையை எப்படி அது சிம்பிளிஃபை பண்ணி கொடுக்க போகுது அப்படின்ற இன்ஃபர்மேஷன். அதுக்கடுத்தது பாத்தீங்கன்னா, இந்த ஏஐ யூஸ் பண்ணி எக்ஸல்ல எப்படி நீங்க டைம், மணி, எஃபர்ட்டை சேவ் பண்ணலாம் அப்படின்றது. அதை தாண்டி எந்த எந்த கீ இண்டஸ்ட்ரீஸ்ல இன்னைக்கு எக்ஸல் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க ஏஐக்கு மாறுறதுனால என்ன பெனிஃபிட் அடைய போறாங்க அப்படின்ற அத்தனை இன்ஃபர்மேஷனையும் நான் சொல்ல போறேன். ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்க. சரிங்க, அப்படி என்ன எக்ஸல் ஒரு பெரிய ரோல் இந்த இண்டஸ்ட்ரியில பிளே பண்ணுது? ஏன் அப்படின்னா, 100 கோடி மக்கள் இன்னைக்கு எக்ஸலை யூஸ் பண்றாங்க. எல்லா கம்பெனிஸ்லயும் எக்ஸல் தான் பேக் போன். ஃபினான்ஸ் அக்கௌண்டிங் எடுத்துக்கோங்க, பட்ஜெட்டிங்கு, ப்ராஃபிட் லாஸ், எக்ஸ்பென்ஸ் ட்ராக்கிங் எல்லாம் எக்ஸல்ல தான் பண்ணணும். கார்பரேட்ல ஆஃபீஸ் ஒர்க் எதை எடுத்துக்கிட்டீங்கனாலும் ரிப்போர்ட், டேட்டா மேனேஜ்மெண்ட், பெர்ஃபார்மன்ஸ் ட்ராக்கிங் எக்ஸல்ல தான் பண்றாங்க. சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் போனீங்கன்னா லீடு ட்ராக்கிங், கேம்பெயின் அனாலிசிஸ், சேல்ஸ் ரிப்போர்ட் எக்ஸல்ல தான் பண்றாங்க. எஜுகேஷன் செக்டர் போங்க, ஸ்டூடெண்ட் ரெக்கார்டு ஆரம்பிச்சு மார்க் கால்குலேஷன்ஸ், அட்டெண்டன்ஸ் எக்ஸல்ல தான் நிறைய பேர் மெயின்டைன் பண்றாங்க. ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரியில பேஷண்ட் ரெக்கார்டு, பில்லிங், இன்வென்ட்ரி, அதே மாதிரி பேங்கிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா லோன் ட்ராக்கிங், இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன், ரிஸ்க் அனாலிசிஸ் எல்லாமே எக்ஸல் தாங்க. கவர்மெண்ட் மட்டும் விதிவிலக்கு இல்லைங்க. நீங்க என்டையர் கவர்மெண்ட் எடுத்துக்கோங்க, டேட்டா ரெக்கார்ட்ஸ்ல இருந்து, பப்ளிக் ரிப்போர்ட்ஸ்ல இருந்து, பட்ஜெட் அலோகேஷன்ல இருந்து எக்ஸல் ஒரு மெயினான ரோல் பிளே பண்ணுது. எங்கெல்லாம் டேட்டா இருக்கோ அங்கெல்லாம் எக்ஸல் இருக்கும். எக்ஸல் வெறும் டூல் கிடையாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அது எவ்ரி இண்டஸ்ட்ரியினுடைய முக்கியமான பேக் போன். நம்ம மெயின் கண்டென்ட்டுக்கு போறோம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க குயிக்கா கீழே போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு கம்பேரிசன் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். எக்ஸல் ஏஐக்கு வர்றதுக்கு முன்னாடி, ஏஐ வந்ததுக்கு அப்புறம் எப்படி ஒரு பரிணாம வளர்ச்சியை அடைஞ்சிருக்கு அப்படின்ற அந்த கம்பேரிசன் நான் உங்களுக்கு தரேன். உங்களுக்கெல்லாம் தெரியும் எக்ஸல்ல நீங்க என்ன ஒர்க் மெயினா பண்ணுவீங்கன்னு. இப்ப உதாரணத்துக்கு நம்ம டேட்டா கிளீனிங் எடுத்துக்குவோம். அதாவது டூப்ளிகேட்ஸ் ரிமூவ் பண்றது, எரர்ஸை ஃபிக்ஸ் பண்றது. இதுக்கு நீங்க மேனுவலா பண்றப்ப ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ணணும், ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணணும், ஷார்ட்டிங் ஒர்க் அவுட் பண்ணணும், டூப்ளிகேட்ஸை போய் மேனுவலா பார்க்கணும். இதுக்கு பல மணி நேரம் ஆகும். அதே இப்போ ஏஐயோட வரப்ப நீங்க டேட்டாவை அப்லோட் பண்ண போறீங்க. போய் என்ன சொல்ல போறீங்க அப்படின்னா, ஏஐ கிட்ட கிளீன் டூப்ளிகேட்ஸ் அண்ட் ஃபிக்ஸ் எரர்ஸ்ன்னு சொன்னீங்கன்னா வெறும் 5 நிமிஷத்துல அது பண்ணி கொடுத்துரும். அதே மாதிரி ரிப்போர்ட்ஸ் அண்ட் டேஷ்போர்ட்ஸ் ரொம்ப ரொம்ப ஒரு கீ ரோல் பிளே பண்ற இடம். சாட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம மேனுவலா நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். அந்த டேட்டா ஃபார்மேட் பண்ணணும். அதுக்கப்புறம் டேஷ்போர்டை ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம பில்ட் பண்ணணும். இதுக்கு நமக்கு கண்டிப்பா பல மணி நேரம் ஆகும். இப்போ வந்ததுக்கு அப்புறம் நீங்க டேட்டாவை போய் அப்லோட் பண்ண போறீங்க. எனக்கு சேல்ஸ் டேஷ்போர்டு கிரியேட் பண்ணு அப்படின்னு ஒரு வாய்ஸ் மெசேஜ் கொடுக்க போறீங்க. வெறும் 5 நிமிஷத்துல அது கிரியேட் பண்ணி கொடுத்துரும். எவ்வளவு பெரிய மேஜிக் இப்ப பண்ணுது பாருங்க. இதை தெரியாம இன்னும் நம்ம ஆட்கள் நிறைய பேர் மேனுவலா எக்ஸல்ல போட்டு மண்டையை உடைச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃபார்முலா, நிறைய பேருக்கு ஃபார்முலா தெரியாது. சம் ஃபார்முலாக்கே நம்ம திணறுவோம். வி லுக்கப், அதுக்கப்புறம் இன்னும் நிறைய ஃபார்முலாஸ் வரும். இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, இதை நம்ம ஏஐ மூலமா ஈஸியா டேக்கிள் பண்ணலாம். இப்போ நீங்க ஒரு ஃபார்முலாவை நீங்க லேர்ன் பண்ணணும், இல்ல அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி ட்ரையல் அண்ட் எரர் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 1/2 hour to 1 hour ஆகும். இப்போ நீங்க ஏஐ யூஸ் பண்ணி நீங்க நேரா போய் கால்குலேட் டோட்டல் சேல்ஸ் வித் கண்டிஷன் ஒரு கண்டிஷனை கொடுத்தீங்கன்னா வெறும் 5 நிமிஷத்துல உங்களுக்கு கொடுத்துரும். எக்ஸல்ல நம்ம ஃபேஸ் பண்ற மெயின் ப்ராப்ளம் பாத்தீங்கன்னா இந்த லார்ஜ் ஃபைல்ஸை டேக்கிள் பண்றது, இந்த பல்க் டேட்டா ப்ராசஸிங் இருக்கு இல்லையா, இதை டேக்கிள் பண்றது. சிஸ்டம் ஸ்லோவாயிரும். மேனுவல் செக்மெண்டேஷன் போய் பண்ணணும். 4 to 8 மணி நேரம்லாம் இதுக்கு ஆகும். இப்போ ரொம்ப ஈஸியா இந்த லார்ஜ் டேட்டா செட்டை அப்லோட் பண்ணிட்டு ஏஐட்ட கொடுத்துட்டோம்னா ஏஐ தானா ப்ராசஸ் பண்ணி இன்ஸ்டன்டா உங்களுக்கு கொடுத்துரும். ஒரு 5 to 15 நிமிஷம் அதிகபட்சம் ஆனாலும் இவ்வளவுதான் டைம் எடுக்கும்.
ஸோ இதுல நான் சொன்ன எந்த ஆக்டிவிட்டினாலுமே நீங்க மேனுவலா பண்றப்பவும் ஏஐ யூஸ் பண்ணி பண்றப்பையும் உங்களுக்கு 90% ஆஃப் த டைம் வந்து சேவ் ஆகும். இங்க டைம் சேவ் ஆச்சுன்னா உங்களுக்கு அமௌண்ட் ரெவென்யூல லாபம் வரும். ஸோ ஏஐ வந்து உங்களுக்கு டைம் மட்டும் சேவ் பண்ணி கொடுக்க போறதில்ல, எரரை வந்து உங்களுக்கு ரெடியூஸ் பண்ணிரும், அக்யூரசியை வந்து இம்ப்ரூவ் பண்ணிரும். நான் டெக்னிக்கல் பீப்புள் ரொம்ப பவர்ஃபுல்லா இந்த டூல்ஸை, இந்த எக்ஸலை யூஸ் பண்றதுக்கு ஏஐ வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுக்கும். ஓல்டு வேலை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம போய் உட்காந்து காம்ப்ளெக்ஸ் ஃபார்முலாலாம் எழுதிட்டு இருக்கணும். இப்போ நியூ வேலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்முலாலாம் ஒன்றும் தேவையில்லை. போய் வாய்ஸ் ப்ராம்ப்டிங்கோ இல்லை வந்து டெக்ஸ்ட் ப்ராம்ப்டிங்கோ, கால்குலேட் டோட்டல் சேல்ஸ் ஃபார் லாஸ்ட் 3 monthsன்னு கொடுத்தீங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கால்குலேட் பண்ணி கொண்டு வந்து கொடுத்துரும். நான் இப்போ ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன் இல்லையா 5 டூல்ஸ் அப்படின்றது, அதில் ஒவ்வொரு டூலாக இப்போ நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் டூல் வந்து பிரிக்ஸ் ஏஐ. இந்த பிரிக்ஸ் ஏஐ இருக்கு இல்லையா, மக்களுக்கு வந்து எப்படி ஒரு ரிப்போர்ட்டை பில்டு பண்ணணும், டேட்டாவை வந்து எப்படி விஷுவலைஸ் பண்ணணும் அப்படின்றது வந்து தெரியாது. அதற்கான சொல்யூஷன் தான் பிரிக் ஏஐ. இதில் வந்து நீங்கள் டேஷ்போர்டு வந்து கிரியேட் பண்ணிக்கலாம், டேட்டா வந்து ஈஸியாக வந்து விஷுவலைஸ் பண்ணிக்கலாம். ரா டேட்டால இருந்து அதை வந்து ஒரு ப்ரொஃபஷனல் ரிப்போர்ட்டாக உங்களுக்கு மினிட்ஸில் வந்து செஞ்சு கொடுத்துரும். ரெண்டாவது டூல் வந்து ஃபார்முலா பாட். நமக்கு எக்ஸல் ஃபார்முலாஸ் வந்து எப்பயுமே ஒரு மாதிரி கன்ஃபியூசிங்காக தாங்க இருக்கும். அதற்கான சொல்யூஷன் தான் இந்த டூலு. நீங்கள் போய் டைப் பண்ணுங்க, யூ ஆட் வேல்யூஸ் இன் காலம் ஏ அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்க, அது உங்களுக்கு ஃபார்முலா இன்ஸ்டண்ட்டாக கொடுத்துரும். ஸோ உங்களுக்கு நீங்கள் ஃபார்முலாஸ் லேர்ன் பண்ணணும், அதுக்கு போய் மண்டையை உடைக்கணுன்ற அவசியம் கிடையாது இந்த டூலை யூஸ் பண்ணுறப்ப. மூணாவது டூல் வந்து கிகாஷீட் ஏஐ. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா லார்ஜ் டேட்டா எல்லாமே நமக்கு என்ன பண்ணும், சிஸ்டத்தை வந்து ஸ்லோவாக்கி கொடுத்துரும். இந்த டூல் என்ன பண்ணும்னா மில்லியன்ஸ் ஆஃப் டேட்டாவை வந்து ஈஸியாக வந்து ஹேண்டில் பண்ணிடும். உங்களுக்கு இதுக்கு கோடிங்லாம் தேவையில்லை, ரொம்ப பக்காவாக பண்ணி கொடுக்கும். இதுக்கு அடுத்தது நாலாவது டூல் வந்து பார்த்தீங்கன்னா ரோ ஏஐ. இந்த ரோ ஏஐ என்ன பண்ணுன்னா டேட்டாவை நீங்கள் போய் அனலைஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு எக்ஸ்பர்ட்டாக இருக்கணும். அதை வந்து இது வந்து உங்களுக்கு சால்வ் பண்ணி கொடுத்துரும், ஓவர் கம் பண்ணி கொடுத்துரும். நீங்கள் போயிட்டு ஒரு கொஷின் மாதிரி இதுகிட்ட கேட்கலாம். இப்போ வாட் இஸ் மை டாப் பெர்ஃபார்மிங் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி நீங்க போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்கள்கிட்ட ஒரு 500 ப்ராடக்ட் இருக்கு, அந்த டாப் பெர்ஃபார்மிங் ப்ராடக்ட் என்னன்றதை அசஸ் பண்ணி அது வந்து உங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்துரும். டேட்டா வந்து ஒரு கான்வர்சேஷன் மாதிரி வந்து மாறிடும். அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அஞ்சாவது டூல் ஷீட் ஏஐ அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம மேனுவலா நிறைய டாஸ்க்கை வந்து ரிப்பிட்டேட்டிவா பண்ணுவோம் இல்லையா, அதை வந்து இது ஆட்டோமேட் பண்ணி கொடுத்துரும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கேட்டகரைஸ் பண்ணி கொடுக்கறது, டெக்ஸ்ட் ஜென்ரேட் பண்ணி கொடுக்கறது, டேட்டாவை கிளீன் பண்ணி கொடுக்கறது, இதை எல்லாத்தையுமே ஏஐ வந்து பண்ணிடும். இப்போ ஏஐ வந்து அந்த ஷீட்டுக்குள்ளேயே இருக்கிற மாதிரி இதை வந்து நம்ம கணக்கில் வச்சுக்கலாம். ஸோ நீங்க ஒரு ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னா இதை லேர்ன் பண்ண ஆரம்பிங்க. நீங்க ஒரு எம்ப்ளாயா ஏற்கனவே எக்ஸல் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அப்கிரேட் ஆகுங்க. நீங்க ஒரு பிசினஸ் ஓனரா இருந்தா உடனே உங்க பிசினஸ்ல இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஃபியூச்சர்ல டேட்டானா பவர், ஏஐனா ஸ்பீடு, இந்த ரெண்டுத்தையும் நீங்க யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா நீங்க உங்க பிசினஸ்ல நிறைய மேஜிக் அண்ட் மிராக்கிள் வந்து பண்ணலாம். ஸோ டோன்ட் ஜஸ்ட் ஒர்க் ஹார்ட் ஆன் ஸ்ப்ரெட்ஷீட்ஸ், மேக் ஸ்ப்ரெட்ஷீட்ஸ் ஒர்க் ஃபார் யூ. இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய வீடியோஸ் வேணும்னா கீழே என்னுடைய கமெண்ட் செக்ஷன்ல இருக்கும். என்னுடைய யூடியூப் சேனல்ல ப்ரீவியஸ் வீடியோஸும் நீங்க பாத்தீங்கன்னா இந்த நாலேஜை வந்து நீங்க வந்து கேதர் பண்ணிக்கலாம். அதை தாண்டி என்னுடைய எய்ம்ஸ் கம்யூனிட்டி இருக்கு, ஏஐ மாஸ்டர் சுரேஷ் கம்யூனிட்டி. அதில் நீங்க ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா நாங்க நிறைய கோர்சஸ் வந்து அதில் கண்டக்ட் பண்றோம். பிகினர்ஸுக்கு, நான் டெக்னிக்கல் பீப்புளுக்கு கண்டக்ட் பண்றோம். அதற்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, பார்த்து பலனடையுங்கள்.